நான் இந்து மதத்தை சார்ந்தவன். நான் கிறிஸ்துவ கோயிலுக்கும் இஸ்லாமிய கோயிலுக்கும் சென்றிருக்கிறேன். அவர்கள் கொடுக்கும் இனிப்பகத்தையும் வாங்கி சாப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இஸ்லாமியர்கள் இந்து கோயிலுக்கோ கிறிஸ்துவ கோயிலுக்கோ வருவதில்லை. அவர்கள் கொடுக்கும் இனிப்பகத்தையும் வாங்குவதில்லை. இதை பற்றி உங்கள் குரான் அல்லது நபிகள் நாயகம் வாழ்க்கை தான் கூறுகிறதா? சட்டம் இருக்கிறதா? நான் இந்து கோயிலுக்கும் போகிறேன், கிறிஸ்தவ கோயிலுக்கும் போகிறேன், முஸ்லீம்களுடைய கோயிலுக்கும் போகிறேன். அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதங்கள் எல்லாம் என்ன செய்கிறேன்? நான் வாங்கி சாப்பிடுகிறேன். ஆனால் முஸ்லீம்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, மற்ற இந்துக்கள் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க, கிறிஸ்தவத்தினுடைய கோயிலுக்கு அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இதில் அவர் சொன்னதில் அந்த கேள்வியிலே ஒரு தவறு இருக்கிறது. ஏன்னு கேட்டால், முஸ்லீம் கோயில்னு அவர் சொல்லுவது தர்காவை சொல்லுகிறார். முஸ்லீம் கோயில்னு அவர் எதை சொல்கிறாருன்னு கேட்டால், தர்கான்னு ஒன்று இருக்கிறது, பள்ளி வாசல்னு ஒன்று இருக்கிறது. தர்கா என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. பள்ளிவாசல் என்பது தான் இஸ்லாத்தில் உள்ளது. பள்ளிவாசல் என்று சொன்னால் அங்கே வெறும் இடம்தான் இருக்கும். அங்கே எந்த ஒரு முன்னாடி வழிபடுவதற்கு எந்த ஒரு பொருளோ உருவமோ ஒன்றுமே இருக்காது. அந்த இடத்துல சுத்தமான ஒரு இடத்துல இருந்து கொண்டு இறைவனை மனதால் நினைத்து வணங்குகிற இடம்தான் பள்ளிவாசல் என்று சொல்லப்படுகிறது. தர்கா என்று சொன்னால் என்றைக்கோ இறந்து போன ஒரு மனிதரை புதைத்து வைத்து கொண்டு அவர் அடக்கம் பண்ணி அந்த சமாதியை சுற்றி ஒரு கட்டிடத்தை எழுப்பி அந்த செத்து போனவர்களை கும்பிடுறதுக்கு பேர் தான் தர்கா. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒருத்தனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். முஸ்லீம்களில் உள்ள மகான்களை கூட நாங்கள் வணங்கக்கூடாது. நபிகள் நாயகத்தை கூட நாங்கள் வணங்கக்கூடாது, மதிக்கத்தான் வேணும். நபிகள் நாயகத்தை நாங்கள் மதிக்கணும், அவங்க சொல்ல கேட்கணுமே தவிர நபிகள் நாயகமே நீங்கள் எங்களுக்கு நிம்மதியை கொடுங்க கேட்கக்கூடாது. நபிகள் நாயகமே எங்களுக்கு செல்வத்தை கொடுங்க என்று நாங்கள் கேட்கக்கூடாது. அப்போ நபிகள் நாயகத்தையே நாங்கள் வணங்கக்கூடாது என்றால் இந்த தர்காவில் உள்ளவங்கெல்லாம் யாருங்கிறீங்க? 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்து போனவங்க. அவங்கள மதிக்கிறோங்கிற பேரில் கொண்டு அவங்கள புதைத்து வைத்து கொண்டு அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க? பிரார்த்தனை செய்கிறாங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் மழை ஜலத்தை சுமந்து கொண்டு தான் வாழ்ந்தாங்க. யாரெல்லாம் நாகூர் ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர், அஜ்மீர் காஜா, நத்தர் சார்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இவங்கெல்லாம் யார்? இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்கள். நம்மளை மாதிரியே சாப்பிட்டார்கள், நம்மளை மாதிரியே குடித்தார்கள், நம்மளை மாதிரியே மலஜலத்தை உபாதைகளுக்கு உள்ளானார்கள், நம்மளை மாதிரியே கவலைப்பட்டார்கள், நம்மளை மாதிரியே முதுமை அடைந்தார்கள். அப்போ அவங்கள மாதிரி நம்மளும் செத்து போயிடுவோம், நாளைக்கு செத்து போய் விட்டார்கள். அப்போ எல்லா விதமான ஆசாபாசங்களும் உள்ளவர்களாக மனிதர்களாகத்தான் எல்லா வகையிலையும் இருந்தார்கள். அவங்களுக்கு எந்த தெய்வீக சக்தியும் இருந்ததே கிடையாது, இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கும் தெய்வீக சக்தி கிடையாதுன்னு இஸ்லாத்தினுடைய கொள்கை. மனுஷன் தானே தவிர தெய்வீக சக்தின்னு கடவுள் சக்தி என்று சொல்லி யாருக்கு இருப்பதாக நினைத்தாலும் அவர் இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவார். இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு நினைக்க முடியாது. இஸ்லாம் அதை தடுக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரசாதம் கொடுத்தாங்கன்னு அவர் சொல்கிறதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, தர்காவை சொல்கிறாரு. பள்ளி வாசலில் பிரசாதம்லாம் கொடுக்க மாட்டாங்க. பள்ளி வாசலுக்கு போனால் அங்கே போய் இறைவனை வணங்கிட்டு வரணுமே தவிர பள்ளி வாசலுக்குன்ட்டு நீங்கள் காணிக்கையும் கொண்டு போக முடியாது. அங்கே இருந்து உங்களுக்கு பிரசாதமும் தரமாட்டாங்க. வீசுனகையும் வெறுங்கையுமா போய்விட்டு வீசுனகையும் வெறுங்கையுமா தான் வரணுமே தவிர பள்ளி வாசல் தான் எங்கள் வழிபாட்டு தலம். அப்போ அந்த சகோதரர் போனதாக சொல்வது தர்கா. நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்கன்னா, தர்காக்களை எல்லாம் இடித்து தரமட்டமாக்குங்க, மனிதனை கடவுளாக்குவதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அவங்க வாழ்ந்த காலத்தில் இடித்து தரமட்டமாக்குனாங்க. சவுதி அரேபியாவுக்கு போனால் ஒரு தர்கா இருக்காது. இவங்களை விட பெரிய மகான்கள் அங்கே தான் வாழ்ந்தாங்க. இப்போ இவங்க யாரையெல்லாம் மகான்னு சொல்லி தர்கா கட்டி வச்சுக்கிறாங்களோ இவங்கெல்லாம் 200-300 வருஷத்துக்கு முந்தினவங்க, அவ்வளவுதான். 400 வருஷத்துக்கு முந்தைய இந்த பூமியில் வாழ்ந்தவங்க. அது கூட உண்மையான கதையா பொய்யான்லாம் தெரியாது. 1ஆம் நம்பர் ஃப்ராடை கூட புதைச்சி வச்சு தர்கா அவுளியான்னு சொல்லியிருப்பாங்க, மகான்னு நினச்சிருப்பாங்க. அதை நடித்து சொல்ல முடியாது. ஆனால் நபிகள் நாயகத்தில் நேரடி சீடர்களாக இருந்தாங்களே அவங்க எல்லாரும் மகான்கள். அவங்களில் யாருக்கா தர்கா இருக்குதா? நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போன இந்துக்களோ முஸ்லீம்களோ பார்த்தால் அங்கே எங்கேயா தர்கா பார்த்துருக்கிறீங்களா? இறந்து போனவருக்கு சமாதியில் விழா நடத்துறது, சந்தன கூடு எடுப்பது, அதை கும்பிடுறது, நெத்தியை வச்சு தேய்க்கிறது, இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் அங்கே நடக்குமானா நடக்காது. எங்கள் மார்க்கத்தில் விளங்க அறியாமையின் காரணத்தினால முஸ்லீம்களில் சில பேர் இந்த செத்து போனால வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால தர்கா என்பது இஸ்லாத்தில் கிடையாது. எங்கள் பள்ளிவாசலில் பிரசாதம் கொடுக்கறதும் கிடையாது. இஸ்லாம்டா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இஸ்லாம். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இதுக்கு அர்த்தம்.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தான் இஸ்லாத்தினுடைய மூல மந்திரம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தெரியும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு என்ன அர்த்தம்? வணங்கி வழிபடுவதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சூரியனை வணங்கக்கூடாது, சந்திரனை வணங்கக்கூடாது, உசுரோட உள்ளவனை வணங்கக்கூடாது, செத்தவனை வணங்கக்கூடாது, உயிரினங்களை வணங்கக்கூடாது, காற்றை வணங்கக்கூடாது, நெருப்பை வணங்கக்கூடாது. இவை அனைத்தையும் எவன் படைத்தானோ அந்த ஒருத்தனை வணங்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு இஸ்லாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வணங்கி கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் அந்த தர்காவுக்கு போனதைத்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் அந்த முஸ்லீம் கோயிலுக்கு போனதாக நினைத்து சொல்கிறீர்கள். நீங்கள் முஸ்லீம் கோயிலுக்கெல்லாம் போனது கிடையாது. அது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை. அது இன்னைக்கு மாற்றி, அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லை, நிறைய மக்கள் இன்னைக்கு மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ வருவோம். இப்போ இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் வந்தால் நாங்கள் அனுமதிப்போம். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. பள்ளிவாசலுக்கு எப்படி தொழுகிறாங்க நீங்கள் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் எங்கள் மார்க்கத்தில் தடை இல்லை. கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, பள்ளிவாசலுக்கும் போகிறீங்க. நாங்கள் ஏன் இதுக்கு வர்றதில்லை என்ற கேள்விக்கு வருவோம். நாங்கள் உங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றோம், நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வாங்க, நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் நடிக்கிறதுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. எந்த ஒரு மனுஷனையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. நம்ம கொள்கை என்ன கொள்கை வச்சுருக்குறோம்? அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. ஒருத்தன் தான் கடவுள்னு ஆக்கியாச்சு. அப்போனா என் மனசில் அதை பற்றி என்ன நம்பிக்கை இருக்கும்? அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என் கொள்கை. அப்போ இந்துக்களுடைய கோயிலுக்கு நான் வந்தால் கூட எனக்கு என்ன மனசில் இருக்கேன்? இதை வணங்கக்கூடாது அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். சர்ச்சுக்கு போகிறேன்னு வைங்களேன், அப்போ என்ன வரும்? இதில் நான் வணங்கக்கூடாது, ஏன்? ஒரு இறைவனை தான் வணங்கணும், இதை நம்ம வணங்குறதுக்கு நம்ம மார்க்கத்தில் இல்லைன்னு தெரியுது. அப்போ மனசில் வணங்கக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டு வெளியில் வணங்குற மாதிரி நடித்தா அது எப்படி சரியாக வரும்? நடிக்கலாமா? ஏமாற்றலாமா? மக்கள் திருப்தி அடைவார்கள் என்பதற்காக வேண்டி அரசியல்வாதிகள் ஏமாற்றுவாங்க. ஒரு சாதாரண மனிதனுக்கு எதுக்கு அந்த வேலை? சராசரியாக ஒரு நல்ல மனுஷனாக வாழ நினைக்கிறவனுக்கு எதுக்க வேண்டிய அடுத்தால ஏமாத்தணும்? அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உன்னுடைய நம்பிக்கையில் நீ உறுதியானவனாக இருக்கணும். இறைவனை ஏமாற்றக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. அப்போ அல்லாஹ் ஒருத்தன் தான் அகில உலகத்தையும் படைத்தான், அவன் ஒருத்தனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மற்றதை போய் வணங்குவதற்கு கூடாது என்கிற சங்கடம் இருக்கிறது. இந்துக்களுக்கு ஏன் அந்த சங்கடம் இல்லைன்னு கேட்டால், அவங்க இந்த சிவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு சட்டம் இல்லை. சட்டம் இருந்து அவங்களும் பள்ளிவாசல் வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், நிறைய சிவனை வணங்கலாம், விஷ்ணுவை வணங்கலாம், கிருஷ்ணரை வணங்கலாம், ராமரை வணங்கலாம், பிள்ளையாரை வணங்கலாம், முருகனை வணங்கலாம்னு சொல்லி அவங்க பிராடா அவங்க வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் கூட வணங்கலாம். அவங்க நம்பிக்கை பிரகாரம் அவங்க எவ்வளவு வணங்கலான்னு அவங்க மதத்தில் அந்த அனுமதி இருக்கிறது. மதத்தில் அனுமதி இருக்கிற காரணத்தினால்தான் இந்துக்கள் என்ன செய்கிறாங்க? எங்கே வேணாலும் போய் வணங்குறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள்லேயும் அது மாதிரி அவங்களுக்கு இதை இது ஒன்று தான் செய்யணுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ரூல் படி நடைமுறையில் அந்த அனுமதி இருக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க? அதை கொண்டு வந்துட்டாங்க, அவங்க செய்கிறாங்க. எங்களுக்கு என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டால், வணங்குறது அல்லாஹ் மட்டும்தான். நம்மளை படைச்சவனை தான் வணங்கணும், நம்மளா படைத்து கொண்டது வணங்கக்கூடாது. எங்களோட ஒரே கான்செப்டாக என்ன? நாம் எதை படைக்கிறோமோ இதை நம்ம தான் படைத்தோம், இதை நான் வணங்க முடியாது. என்னை யார் படைச்சா அவனை தான் வணங்கணும். நான் படைக்காமல் என்னை யார் படைத்தான், இந்த பூமி யார் படைத்தான், சூரியனை யார் படைத்தான், இந்த அண்ட சராசரங்களை யார் படைத்தான், அவனை வணங்க வேண்டும். அதுக்கு மாற்றமாக இருந்தால் அது எப்படி நாங்கள் எங்களை இங்கே திணிக்கிறது, கட்டாயப்படுத்துறது? இதை நீங்கள் விளங்கிக்கிறணும். இதை எளிமையாக புரிகிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்மளில் உணவு சாப்பிட்றோம் இல்லையா? உணவில் 2 வகையாக உணவு பழக்கம் உள்ளவங்க இருக்கிறோம். சில பேர் சைவ உணவு பழக்கம், சில பேர் அசைவ உணவு பழக்கம். அசைவ உணவுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா 2யுமே சாப்பிடுவாங்க. சைவ உணவுக்காரங்க ஒன்லி சைவம். அசைவ உணவுக்கு அர்த்தம் என்னென்னா அசைவம் அண்டு சைவம் தான் அர்த்தம். பேர் தான் அசைவ உணவுன்னு சொல்கிறமே தவிர அசைவ உணவுக்காரர் சாம்பார் சாப்பிட மாட்டாரா? 2 தானே சாப்பிடுவார். அப்போ அசைவ உணவு ஆட்டுக்கறி சாப்பிட்றவர் என்ன செய்வார்? சாம்பாரும் சாப்பிடுவார். சாம்பார் சாப்பிட்றவர் தான் சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறார். 2 வழக்கம் அவங்களுக்கு. அப்போ சைவம்னா சைவம் மட்டும் அர்த்தம், அசைவம்னா சைவமும் அசைவமும் அர்த்தம். சொல்ல அப்படி வச்சுக்கணும் தப்பா. உண்மையில் அசைவம் மட்டும் செய்கிற சாப்பிட்ற ஆளுக்கு யாருமே நம்மள இல்லை. அசைவமாக இருக்கிற ஆளுகளும் சைவம் சாப்பிட்றோம். இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம சொல்கிறோம் சைவத்துக்காரர்கிட்ட, நான் கோழியும் சாப்பிட்றேன், நான் முருங்கைக்காயும் சாப்பிட்றேன், நான் உருளைக்கிழங்கையும் சாப்பிட்றேன், நான் இறைச்சியும் சாப்பிட்றேன், நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறோம், சைவத்துக்காரர்கிட்ட. அவர் என்ன செய்வார்? எனக்கு ரூல் நான் ஒரு ரூலில் நிற்கிறேன், எனக்கு இந்த உருளைக்கிழங்கு இதுதான் சாப்பிடணும்,
இந்த உயிரினங்களை சாப்பிட நான் கொள்கையில் இருக்கேங்கிறார். அது மாதிரி எப்படி சைவத்தில் உள்ளவருக்கு வந்து பிராடா இல்லை, அவர் வட்டம் சின்னதாகிவிட்டது, அதில் இருந்தால் தான் அவருக்கு பேர் சைவம். அதை விட்டு வெளியே வந்து அவர் அசைவம் ஆயிடுவார். அவர் சைவம்னு ஒரு கணக்கில் அவர் வச்சுட்டீங்கன்னா அவர் சைவத்துக்கு விட்டு வெளியே வரவே மாட்டார். அசைவத்துக்கார் நம்ம 2 பேர் என் வீட்டில் விருந்து கொடுக்குறேன், நான் என்ன விருந்து கொடுக்கணும்? உன் வீட்டில் வரும்போது நான் சாப்பிட்டதுனால என் வீட்டில் தர நீ சாப்பிட்னு சொல்ல முடியுமா? நான் வந்து ஒரு ஐயர் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு விருந்து கொடுக்குறாரு. என்ன விருந்து கொடுப்பாரு? வடை பாயாசம் அந்த மாதிரி அம்சத்தான் எனக்கு விருந்து தருவார். எனக்கு பிரியாணி தரமாட்டார் அவர். அவர் சாப்பிடாத காரணத்தினால அவர் எதை சிறந்த உணவுன்னு நினைக்கிறாரோ அதை வந்து எனக்கு விருந்தாக தருவார். நான் சாப்பிட்றேன். அடுத்த நான் எங்கள் வீட்டுக்கு விருந்து வான்னு கூப்பிட்டு நல்லா சிக்கன் 65 அது இதெல்லாம் செஞ்சு வச்சு பிரியாணிலாம் வச்சு சாப்பிடுங்கிறேன். என்னென்ன நீ தந்து நான் சாப்பிட்டேன்ல, நான் தந்து நீ சாப்பிடுண்டா, இது உபசரிப்பா தொந்தரவா? இது எப்படி உபசரிப்பாகும்? நான் எப்படி உபசரிக்கணும்? நீங்கள் வந்து இந்த லிமிட்டில் உள்ள ஆள், உங்களுக்கு நான் வந்து நீங்கள் விரும்புகிறத தான் தரணும், இதை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அதனால நீங்கள் எனக்கு சாம்பார் தர்ற மாதிரி நானும் சாம்பார் தான் வாங்க அப்படின்னு தான் வருவார். இந்த மாதிரி தான் அது சைவங்கிறவங்க பிராடாக இருக்கிறாங்க, சைவங்காரங்க சின்னதாக குறுகிய எல்லையில் நிற்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றை தாண்டக்கூடாதுன்ற ஒரு லிமிட், அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கும்போது அடுத்ததை வணங்குறது எங்களுக்கு குற்றமாகி போய் விடுகிறது. சைவத்தை தவிர எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது சைவம் சாப்பிட்டா அவர் நம்பிக்கைப்படி குற்றம், அது அவர் கொண்டிருக்கிற மத நம்பிக்கை பிரகாரம் அது பாவமாகி போயிடும். அப்போ இவருக்கு பாவம் கிடையாது, இவர் 2 சாப்பிடலாங்கிறாரு. பாவம் இல்லைன்னு நினைக்கிறவர் 2ஐயும் சாப்பிட்டதுனால பாவம் நினைக்கிறவரை 2ஐயும் சாப்பிட சொல்ல முடியுமா? அதே தான் இங்கேயும் எங்களுக்கு அது பாவம்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் மதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, விமர்சனம் நாங்கள் பண்ணலை. அது இல்லைங்க, நாங்கள் அல்லாஹ் மட்டும் தாங்க வணங்கணும், நீங்கள் வணங்குறீங்கன்னா உங்களுக்கு அனுமதி இருக்குது, நீங்கள் அல்லாஹ்வையும் வணங்கலாம், நீங்கள் முருகனையும் வணங்கலாம், உங்களுக்கு பர்மிஷன் இருக்கு உங்கள் மதத்தில், நீங்கள் செய்கிறீங்க. எங்களுக்கு பர்மிஷன் இல்லையே, அவரவர் மதத்தில் பர்மிஷன் உள்ளது அவரவர் செய்யணும்னா அது குழப்பம் வராது. இப்படி புரிஞ்சுக்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு எங்கள் மதத்தினர் நிறைய பேர் உங்கள் மதத்துக்கு மாறி இருக்காங்க சார். எடுத்துக்காட்டி ஏஆர் ரகுமான், அவர் வந்து பிறப்பால் ஒரு இந்து, ஆனால் வந்து முஸ்லீமாக மாறிட்டார். என்னோட கேள்வி என்னன்னா, உங்கள் மதத்தில் மதம் மாறுவதற்கு இடம் இருக்கிறதா இல்லையா சார்? ஏன்னா உங்கள் மதத்தில் யாரும் அப்படி மாறினதில்லை. எங்கள் மதத்திலிருந்து உங்கள் மதத்துக்கு நிறைய பேர் மாறி இருக்கிறார்கள். உங்கள் மதத்திலிருந்து எங்கள் மதத்துக்கு மாறுவதற்கு இடம் இருக்குதான்னு கேட்குறார். அதாவது இடம் இருக்குதா என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனாகட்டும், ஒரு சமுதாயமாகட்டும், ஒரு குடும்பமாகட்டும், ஒரு மதமாகட்டும், அவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கும்னு கேட்டால் நம்ம மதத்தில் தான் இருக்கணும். இந்து மதம் நினைக்கும் எல்லாருமே இந்த மதத்தை விட்டு போகக்கூடாது, எல்லாரும் போங்கன்னு மதத்தில் எழுதி வைக்க மாட்டாங்க. இந்து மதத்து புஸ்தகத்தை பார்த்தாலும் இந்துவாக தான் இருக்கணும்னு தான் இந்து மதம் விரும்பும். இஸ்லாம் மதம் எதை விரும்பும் என்றால் நீங்கள் முஸ்லீமாக தான் இருக்கணும் என்று தான் இஸ்லாம் மதம் விரும்பும். கிறிஸ்துவ மதம் எதை விரும்பும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவராக தான் இருக்க வேண்டும், அப்படி தான் எல்லா மதமும் விரும்பும். அந்த மாதிரி இஸ்லாம் மதம் என்ன விரும்பும் என்றால் முஸ்லீம் வந்து நீ முஸ்லீமாகவே இரு, முஸ்லீமாகவே தவிர நீ மரணிக்காதே. குர்ஆனில் அப்படி இருக்கிறது, இதில் மறைச்செல்லாம் பேச வேண்டியதில்லை, என்ன இருக்குது அதை சொல்கிறோம். குர்ஆனில் என்ன இருக்குன்னு கேட்டால் வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள், சாவுற வரைக்கும் முஸ்லீமாக இருங்க, இப்படி தான் அறிவுரை இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அறிவுரை என்கிற அளவில் தான் இருக்க வேண்டும், ஆர்டர் அளவோடு இருக்கக்கூடாது. இஸ்லாம் அறிவுரை சொல்லிடுது. அறிவுரை சொன்ன பிறகு ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே மாறிவிட்டார், அந்த அரசாங்கம் அவர் ஏதாவது பண்ண மாட்டா? பண்ணாது. அரசாங்கம் என்ன செய்யாத, அவரை தண்டிக்கக்கூடாது, அவருடைய ரைட் அது. விரும்பி ஏற்றுக்கொண்டால் இதான்ப்பா உனக்கு நல்லது, இதில் இருக்கிறதா உனக்கு சிறந்ததுன்னு சொல்லி இந்து மதத்துக்காரங்க அவங்க மக்களுக்கு சொல்லணும், கிறிஸ்தவ மதத்துக்காரங்க அவங்க மக்களுக்கு சொல்லுவாங்க. முஸ்லீமில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, நீ ஏன்ப்பா விட்ற, இதான் நம்ம மதம், உலகாலம் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம், நல்ல கொள்கைலாம் இருக்குது என்று நம்ம சொல்லுவோம். அப்போ என்கிட்ட வந்தால் நான் அதான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் அதை தான் சொல்லுவீங்க, உங்கள் மதம் தான் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நமக்கு ரைட் இருக்கிறது. அதெல்லாம் முடியாது, நான் போகத்தான் போகிறேன் என்று போனார்களேயானால் அவர்களை அடிக்கிறதும் அவங்கள விரட்டுறதும் அவங்கள வந்து கொலை செய்கிறதும் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதும் இந்த மாதிரி எடுக்கணுமா என்றால் அது எடுக்கக்கூடாது. எங்கள் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஏற்கனவே சொன்னல, இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, வரக்கூடியவனுக்கு நிர்பந்தம் இல்லை, இருக்கிறவனுக்கு விரும்புனா இரி, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லை. கத்த பையன ருசுது மினல் கையி, நேர்வழி இது தவறான வழி இது என்று தெளிவுபடுத்தி விட்டோம், பிடிச்சா ஏறி பிடிக்காட்டி போயிட்டே ஏறி என்று தான் இந்த மார்க்கம் என்ன செய்யுது சொல்கிறது.
அவருக்கு இறைவன்ட்ட மறுமையில் அவர் குற்றவாளி ஆவார் என்று தான் சொல்லுவோமே தவிர உலகத்தில் அவருக்கு உரிய அந்த உரிமை என்ன செய்ய மாட்டோம். ஒரு இஸ்லாமிய சமூகமோ இஸ்லாமிய அரசோ ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்போ ஒரு கட்சியோ ஒரு சங்கமோ பறிக்காது. பொறியா போயிட்டு இருக்கு, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு விட்டுருவோம். யாரும் போய் இஸ்லாத்தை விட்டு போன ஒருத்தனை பிடிச்சி கட்டி இழுத்து கொண்டாந்து கட்டி வச்சு அடித்ததாக என்ன இல்லை, அது மாதிரிலாம் கிடையாது. அறிவுரை சொன்னதாக இருக்கும், அது எல்லாரும் சொல்லணும். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இந்துக்களுக்கு சொல்லுங்கள், கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுங்கள், முஸ்லீம் பிள்ளைகளுக்கு சொல்லட்டும். அறிவுரை எடுப்படாமல் அவனுக்கே இல்லை நம்பிக்கை இல்லை போனால் போயிட்டு நமக்கு என்னத்துக்கவன், அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லா மேலே நம்பிக்கை இல்லை, நபிகள் நாயகத்து மேலே நம்பிக்கை இல்லை, மறுமை வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லைன்னா போயிட்டே எங்களுக்கு என்ன நஷ்டம் உனக்கு தான் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதுதானே தவிர ஆசை என்னவென்றால் எல்லா மதத்தவருக்கும் ஆசைப்படுவது போல இஸ்லாமும் அப்படி தான் ஆசைப்படுகிறது. ஆனால் என்ன ஒரு கேள்வி அவர் கேட்குறாருன்னா, இங்கேருந்து நிறைய வர்றாங்க அங்கேருந்து வரமாட்டேங்கிறாங்களேன்னு அவர் கேட்குறாரு. அதுதான் முக்கியமானது. இப்போ நாங்கள் எல்லா முஸ்லீமும் வந்த ஆளுக்கு தான் நிறைய வர்றாங்கன்னு இல்லை, அனைவருமே இந்தியாவில் இருக்க 20 கோடி முஸ்லீம்களும் யார் தான் நாங்கள், அது முஸ்லீமாக பிறந்தவர்கள் கிடையாது, நபிகள் நாயகத்தினுடைய வம்சாவளி கிடையாது, அரபு நாட்டிலேருந்து நாங்கள் இறக்குமதி ஆனவர்களும் கிடையாது. எங்களை எடுத்தால் 4, 5, 10, 15 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா எல்லாம் இந்துக்களாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் மறுக்க இயலாது. நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் 5 தலைமுறைக்கு முன்னாடி இந்துவாக இருந்திருப்பார், ஒருத்தர் 10 தலைமுறைக்கு முன்னாடி இந்துவாக இருந்திருப்பார், ஒருத்தர் 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருப்பார். நாங்கள் எல்லாருமே, நீங்கள் ஒருத்தர் 2 பேர் வர்றா நீங்கள் நினைக்கிறீங்க, நாங்கள் அனைவருமே அப்படி தான். அரபுனா யாருமே நபிகள் நாயகத்தினுடைய வாரிசா நாங்கள்லாம், அவங்க பரம்பரையா, அவங்க அரபி, நாங்கள் தமிழர்கள். அந்த ரத்தத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த கொள்கை பிடிச்சிருக்கு. எதுக்காக நம்ம இது மாறினார்கள் என்று சொன்னால், சில விஷயங்கள் மனிதர்களை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி சிந்தனைகள் வரும். குறிப்பாக அதிகமாக மாறினது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சாதி கொடுமை, தீண்டாமை, ஒருத்தர் பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, ஒரே மதம் என்று சொல்லிக்கொண்டு இந்த தெருவில் தண்ணி எடுக்க வரக்கூடாது, இந்த குளம் எங்கள் குளம் அது உங்கள் குளம், இந்த டீ கடையில் உனக்கு சிரட்டையில் கொடுப்போம், கொட்டாங்கச்சியில் கொடுப்போம், உனக்கு கிளாஸில் கொடுப்போம், இந்த மாதிரியெல்லாம் சிலதை பார்க்கும் பொழுது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய கொள்கைன்னு ஆராய்ச்சி பண்ணிலாம் வர்றது கிடையாது. இஸ்லாத்தினுடைய கொள்கை அது ஒரு தனியாக இருக்கிறது. வரக்கூடிய அத்தனை பேர் கொள்கை அடிப்படையெல்லாம் வரமா என்ன பார்ப்பாங்க, எப்படி நம்மளை கூட தெருவில் நடக்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரே மதம்ங்கிறாங்க, தண்ணி கூட குடிக்க விட மாட்டேங்கிறாங்க, செத்து போன பணத்தை கூட கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க, இவங்க ஒரு தட்டில் உட்காந்து ஒன்றா சாப்பிட சொல்கிறாங்க, இது நல்லா இருக்குது. இதுதான் அப்போ என்னன்னு கேட்டால், அந்த நீங்கள் அந்த அதெல்லாம் மாறிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடியது வராமல் இருக்கும். அந்த சில விஷயங்கள் அவனுக்கு பாதிக்கப்படும் பொழுது அவன் ஒரு முடிவை நோக்கி போகத்தானே செய்வான். ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு ஒரு முடிவை நோக்கி போகிறான்னு சொன்னால் அதற்குரிய காரணங்களை அவங்க கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். களையாமல் இருக்கிற காரணத்தினால் என்ன செய்யுது, இது நடக்கிறதே தவிர இது மதத்தினுடைய ஒரு போதனை. நாங்கள் இஸ்லாத்தில் ஊர் ஊராக இஸ்லாத்துக்கு வந்துருக்குன்னு கூப்பிட்டா எல்லோரும் வர்றாங்க. அது கிறிஸ்துவர்களாக கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணுறாங்க, நாங்கள் பண்ணுறதே கிடையாது. முஸ்லீம்கள் யாரும் என்ன செய்கிறதில்ல, ஒரு ஊராக போய் எல்லோரும் வாங்க இஸ்லாத்துக்கு வாங்க நாங்கள் கூப்பிட செய்கிறோம். அவங்கவுங்களாக தான் வர்றாங்க. எதனால் வர்றாங்க, அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் பொழுது நமக்கு சமத்துவம் கிடைக்க மாட்டேங்குது, பேசாம இது வேணாம், சமத்துவம் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம்னு வர்றாங்க. இதுதான் காரணம். இந்த தேசத்தை பொறுத்தவரையிலே ஒரு மரத்தின் பெயரால் கட்சி இருக்கக்கூடாது. இப்ப அகில இந்திய முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி தோன்றியதனாலே அதுக்கடுத்து ஒரு மத கட்சி, அதுக்கு ஒரு மத கட்சி வந்துருச்சா. ஆகையினால நான் சொல்றேன், உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற இஸ்லாமியர்கள், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள், உருவமற்ற அரூபியை கடவுளாக கற்றுக்கொள்பவர்கள், முதலாவது சர்வேஸ்வரன் தாமாய் இருக்கிறார், இரண்டாவது அனாதையாய் இருக்கிறார், மூன்றாவது சரீரம் இல்லாமல் இருக்கிறார், நான்காவது சகல நன்மையும் நிறைந்தவராக இருக்கிறார், ஐந்தாவது எங்கும் வியாபித்திருக்கிறார், ஆறாவது அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருக்கிறார். இதுதான் 6 லட்சம் மந்திரம் இஸ்லாமியர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆகையினால நான் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன் அல்ல, துப்பி வைத்திருப்பதனால் நான் எந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த இடத்தில் சொல்லுகின்ற கட்டாயத்திற்கு வந்து விட்டேன். என்னுடைய தாய் தந்தையர்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்திலே பெற்று விட்டார்கள். நான் கிறிஸ்தவர் என்ற பெயரை வைத்தார்கள் ஆலயத்திலே. அப்ப பெயரையே நான் நீக்கிவிட்டேன். 12 வயதில் பராசக்தி படம் பார்த்துட்டு, கலைஞர் கருணாநிதி கதவும் சேர்த்து பார்த்து, சிவாஜி நடிப்பை பார்த்துட்டு, இனி எனக்கு ஆரோக்கிய ராஜன் அல்ல, வெறும் ராஜன், நான் ஆரோக்கியத்தை எடுத்து விட்டேன், ஆரோக்கியமாவே இருக்கிறேன். என்னை கேட்டா எல்லா மதத்துக்கும் கோயிலுக்கு போவேன், எல்லாத்திலையும் கும்பிடுவேன், எல்லாரோடும் பழகிறேன். ஆகையினால அகில இந்திய முஸ்லீம் லீக் என்ற இந்த இயக்கம் வெளியேறிவிட்டு நாம் எல்லோரும் சேர்ந்து அரசியலில் ஈடுபடுவோமே, ஆனால் மற்ற மதத்தினர்களும் அரசியல் கட்சி உருவாக்க மாட்டார்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நம்ம நாட்டில் எந்த மதத்தின் பெயர்லையும் எந்த ஒரு கட்சியையும் தூங்குறதுக்கு அனுமதி கிடையாது. தெளிவாக இப்போ ஒரு முஸ்லீம் போட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா அனுமதி தரமாட்டாங்க.
இந்துங்கிற வார்த்தையை வைத்து ஒரு கட்சிக்கு நீ அனுமதி கேட்டால் அனுமதி தரமாட்டாங்க. கிறிஸ்தவர்கள்ங்கிற வார்த்தையை போட்டு ஒரு கட்சியை போட்டிங்கன்னா அந்த கட்சி தேர்தல் கமிஷன் என்ன செய்யாது, அங்கீகரிக்காது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் எந்த மதத்தினுடைய கலரும் இருக்கவே கூடாது. முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்ப காலத்தில் இந்து மகாசபைன்னு அவங்க வச்சுருந்தாங்கல்ல இந்துக்களில், அப்போ அவங்க இந்து மகாசபைன்னு வச்சிருக்கிற காலத்தில் முஸ்லீம் லீக்குன்னு வச்சிருக்கும் பொழுது அந்த ரெண்டுக்கும் தான் அந்த தொடர்ச்சினால் அனுமதி இருக்கிறது. முஸ்லீம் லீக்கை ரெண்டாக உடைஞ்ச பிறகு நினைஞ்சாங்க அவங்க அந்த பேரை பயன்படுத்த மாட்டாங்க, தேர்தல் கமிஷன் அனுமதிக்கலை, அதான் தேசிய லீக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. முஸ்லீம் லீக்லேருந்து உடைஞ்சவங்க என்ன செஞ்சாங்க, தேசிய லீக்குன்னு தான் வைக்க முடிஞ்சே தவிர பேர் வைக்க முடியலை. அதனால் அதுக்கு சட்டத்துக்கு நம்ம போராட வேண்டியதெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம நாட்டில் வந்து மதத்தின் பெயரால் எந்த கட்சியையும் துவக்கவே முடியாதுன்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம போராடி வேலை இல்லை, தேவையில்லை. ஆனால் ஏற்கனவே இருந்துச்சு பாருங்க, அது வந்து இருக்கிற வரைக்கும் தடுக்க மாட்டாங்க. இந்து மகாசபைன்னு அவங்க செயல்பட்டால் அது தடுக்க இயலாது. முஸ்லீம் லீக்குன்னு அந்த காலத்தில் வச்சிட்ட காரணத்தினால வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுவதற்காக முஸ்லீம்ங்கிற பேரில் அந்த கட்சி இருந்ததுனால அது அப்படியே தொடர்கிறது. இப்போ அனுமதி கிடையாது, பழசு இருக்குமே தவிர இனிமேல் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மதத்தின் பெயரால் அனுமதி கேட்டார்களே ஆனால் தேர்தல் கமிஷனில் அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சட்டங்கள் திருத்தப்பட்டு விட்டது. பழசு நீடிக்கிறது, அது ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன செய்யணும், அப்படியே காலப்போக்கில் இந்து மகாசபை காணா போச்சுல. இந்து மகாசபை முஸ்லீம் லீக் ரெண்டும் சமமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்து மகாசபைங்கிறது மறுவிக்கிறது இப்போ வந்து இப்படி சொன்னால் தான் தெரிகிற அளவுக்கு போயிடுச்சு. முஸ்லீம் லீக்கும் அப்படி ஓரளவுக்கு முந்தி இருந்த அளவுக்குலாம் இப்போ இல்லை, பல ஊர்களை இல்லாமல் போச்சு. அப்படி காணா போன பிறகு புதுசாக உண்டாகிற எந்த இயக்கமாக இருந்தாலும் முஸ்லீம்களுக்காகவே நடத்துகிற கட்சியாக இருந்தாலும் பேரில் முஸ்லீம் இருக்கக்கூடாது. இந்துக்களுக்காகவே நடத்துகிற கட்சியாக இருந்தாலும் பேரில் இந்துன்னு இருக்கக்கூடாது. அதனால பாரதிய ஜனதா கூட இந்துங்கிற வார்த்தையை அவங்க போட முடியல, போட்டு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்போ கிடையாது, அதான் அதுக்குள்ளது. சரி. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இஸ்லாம் சமுதாயத்தவர்கள் அகிம்சையை பின்பற்றுபவர்கள் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் உயிர் பலியிட்டு அதை உணவாக்க கொடுக்கிறார்கள். திருமணம் நடந்தாலும் சரி, மற்ற நல்ல காரியங்கள் நடந்தாலும் சரி, துக்கமான காரியங்களாக இருந்தாலும் சரி, உயிர் பலியிட்டு அதை உணவாக உண்கிறார்கள். இது இப்படி அதாவது நல்ல அழகான கேள்வி கேட்குறாங்க. முஸ்லீம்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அசைவ உணவு இப்போ சொன்னோம்ல, அதுதான் கேள்வியை கேட்குறாங்க. அசைவத்தை வந்து உணவாக என்ன செய்கிறாங்க, உட்கொள்கிறாங்க. அது ஏன் அது காருண்யமாக ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிக்கலாம் தானே, உயிர் தானே அது, ஆடு மாடெலாம் உயிர் தானே, கோழிலாம் உயிர் தானே, அதை போய் கொன்று நம்ம வந்து சாப்பிடணுமா, இது எதுக்குங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதானே கேட்டீங்க? சரி. அதாவது இது முஸ்லீம்கள் மட்டும் செய்கிறாங்கன்னு கிடையாதுங்க. உலகத்தில் 95% பேர் அசைவம் தான். உலகத்தில் 95 முஸ்லீம்களை மட்டும் இதை நீங்கள் சேர்த்து சொல்லக்கூடாது. முஸ்லீம்களை இந்துக்களை பிரியாணி சாப்பிட மாட்டாங்களா? இருக்கிறாங்க. இந்துக்களில் வந்து பிராமணர்களில் ஒரு பிரிவினராக அனைவருமா இருக்கலாம், பிள்ளைமார்களில் ஒரு சின்ன சைவ பிள்ளைகள் இருப்பாங்க, அப்படி சின்ன பிரிவுகள் அப்படி இருப்பாங்க. மீதி எல்லா இந்துக்களுமே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆடு மாடு எல்லாமே என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடாட்டா கூட குறைஞ்ச மீனாவது சாப்பிட்றாங்க, ஒரு முட்டையாவது சாப்பிட்றாங்க. அப்போ உயிரினங்களை அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடியவர்கள் வந்து முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவங்க ஜாஸ்தி. ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு 20 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறோம். மீதி உள்ள 80 கோடி பேர் இந்துக்களில் ஒரு 10 கோடி பேர் சைவம் வச்சுக்கிட்டாலும் 70 கோடி இந்துக்கள் அசைவம் தானே சாப்பிட்றாங்க. அப்போ எல்லாருக்கும் உள்ள மேட்ரு இது, இது முஸ்லீமுக்கு உள்ள மேட்ரு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே உள்ளதாக இதை வைத்துக்கொண்டு தான் இதுக்கு பதில் சொல்லணும். சரி, இப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டால் இது சரியான்னு பார்ப்போம். எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்கிற விட்டுருவோம். எல்லாருமே நம்ம சாப்பிட்றோம், கம்மியான பேர் தான் சைவம் சாப்பிட்றாங்க. சரி, அது நல்லதாக இருந்து அதை எல்லாரும் செஞ்சுருவோம்.
இது நல்லதாக இருந்தால் இதை எல்லாம் செஞ்சிருவோம். எது நல்லது? சைவம் சாப்பிட்றது தான் ஒரு சிறந்தது, அசைவம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன காரணத்தை வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதை ஒரு உயிரை நம்ம கொல்லுறோம். அடிப்படை பேசிக் எங்கே வருது? அது ஒரு உயிர், ஒரு உயிரை கொல்ற காரணத்தினால தான் அது வந்து பாவங்கிற கருத்துக்கு வர்றாங்க. அப்போ வள்ளுவர் கூட அந்த கருத்தில் உள்ளவர் தான். திருவள்ளுவர் கூட என்ன செய்கிறாரு? கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழுங்கிறார். புலாலை மறுத்தா தான் எல்லா உயிர்களும் உனக்கு கும்பிடும் அப்படின்னு அவரே என்ன செய்கிறார்? அதை வந்து புலால் உண்ணாமைன்னு நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார் அவர். அப்போ இது ஒரு கருத்து, உயிர் கொலைங்கிறதான் காரணமாக சொல்கிறாங்க. இது சரியா? அந்த காலத்தில் இது சரியாக இருந்திருக்கலாம், இந்த காலத்தில் இது சரி கிடையாது. ஏன்னு கேட்டால், நம்ம சாப்பிட்ற தண்ணீரில் இருந்து அனைத்துலேயும் உயிர் இருக்கிறது. நீங்கள் அந்த காலத்திலலாம் கண்டுபிடிக்கல. தண்ணி சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், இதை ஒரு டெஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் எக்கச்சக்கமான பாக்டீரியாக்கள் இன்னும் பல உயிரணுக்கள் எல்லாம் அதில் இருக்கும். பெரிதுபடுத்தி பாட்டக்கூடிய கண்ணாடிகளை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் அப்படி இப்படி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். நமக்கு சின்னதாக இருக்கனால தெரியலையே தவிர, பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய அந்த கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீருக்குள்ள அவ்வளோ இருக்கிறது. அதை நம்ம சாப்பிட்றோம். சுடு தண்ணியை சுட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பு போட்டு சாப்பிட்ட மாதிரி ஆகுது. பச்சையாக சாப்பிட்டோம்னா பச்சையாக சாப்பிட்றோம். நீ என்ன மாதிரி சாப்பிட்டாலும் தண்ணீரை சாப்பிட்டால் கூட தண்ணீரில் உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கிறது. அப்போ உயிர் இருக்கும் போது நம்ம உயிர் கொள்ளக்கூடாதுங்கிறது காரணம் அன்னைக்கு விலங்குகளை கண்டுபிடிக்கலை. இப்போ கண்டுபிடிச்சிட்டான்ல, சின்ன உயிர் பெரிய உயிர் என்ன கணக்கு? அது உயிர் தானே. அப்போ நம்ம என்ன செய்யணுமே? நம்ம தண்ணி யாரும் சாப்பிடாதீங்க, ஏன் அதில் உயிர் இருக்கிறது என்று நம்ம சொல்லணுமா இல்லையா? அப்போ யோசிச்சு பார்க்கணும், ப்ராக்டிக்கலாக சரி வரமாட்டேங்குது. அப்போ தண்ணி குடிக்காமல் வாழ முடியுமா? அப்போ உயிரை திங்காமல் வாழ முடியலைன்றது இதில் என்னவாயிடுது? இதுலேயே நிரூபணம் ஆகிடுது. அது போக இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்னு கேட்டால், தாவரங்களுக்கும் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டால், தாவரம் இருக்குல்ல, செடி கொடிகள், அதுக்கெல்லாம் உயிர் இருக்கிறது. எதனால் உயிர் இருக்குங்கிறான்? உயிருக்கு பல அர்த்தம் இருக்கிறது, பல தரம் இருக்கிறது. இப்போ நமக்கு பகுத்தறிவோடு உயிர் இருக்கிறது. ஆடு மாட்டுக்கு உயிர் இருக்கிறது, பகுத்தறிவு இல்லாமல் உயிர் இருக்கிறது. ஆனால் ஆடு மாடு நமக்கெல்லாம் வந்து 5 புலன்கள் இருக்கிறது. சில உயிரினங்களுக்கு வந்து 5 புலன் கிடையாது. மூக்கை இல்லாத ஜீவன்லாம் இருக்கிறது, அந்த புலன் அதுக்கு இருக்காது. வழங்குதா? கண்ணு இல்லாத ஜீவன்லாம் இருக்கிறது, அதுக்கு இந்த பார்க்கிற புலன் அதுக்கு இருக்காது. அப்போ நமக்கு ஆடு மாடுக்கு 5 புலன் இருக்கிற மாதிரி 4 புலன் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது, 3 புலன் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது, 2 புலன் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது, ஒரே ஒரு புலன் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது. இதே மாதிரி தான் உயிரினங்களில் அசைய இடம்பெயரக்கூடிய உயிரினங்கள், இடம்பெயராத உயிரினங்கள்னு 2ஆக பிரிக்கிறான். நம்ம ஆடு மாடு கழுத குதிரையெல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்துருவோம், நடப்போம், ஜம்ப் பண்ணுவோம், பறக்குவோம், நீந்துவோம். இந்த மாதிரி இடம்பெயரக்கூடிய உயிரினங்கள் ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், இடம்பெயர முடியாது, அங்கேயே தான் இருக்கும், ஆனால் உயிர் இருக்குது அதுக்கு. அதான் மரங்கள். மரம் செடி கொடியெலாம் இருக்குது. இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக் இங்கே வச்சுட்டு போய் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தா இதே அளவு தான் இருக்கும், வளர்ந்துருக்காது. பக்கத்தில் ஒரு மைக்கு குட்டி போட்டுருக்காது. இந்த மைக்கை வச்சுட்டு போனோம்னா இதுக்கு உயிர் இல்லாத காரணத்தினால இது வளராது. இது இன்னும் 2-3 குட்டியை போட்டு பக்கத்தில் வச்சு நிற்காது. 100 வருஷம் கழித்து பார்த்தாலும் துருப்பிடிச்சி வீணாக போய் வேண்டாம் இருக்குமே தவிர, இதிலேருந்து என்ன செஞ்சிருக்காது? இன விருத்தி இருக்காது. இன விருத்தி இருந்தால் என்ன அர்த்தம்? உயிர் இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரே ஒரு புளியங்கொட்டையே போடுறீங்க, அது உள்ளே போனால் என்ன செய்யுது? வளர்ந்துக்கிட்டே வருது. உயிர் இல்லாட்டி இப்படி வளரும். இது ஏன் வளர மாட்டேங்க? அது ஏன் வளருது? அதில் இயக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்க போய் தானங்க வளருது. அப்போ அந்த உயிர் இருக்க போய் தான் வளருது, வளர்ந்து வளர்ந்து பெருசாகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இன உற்பத்தி ஆகணும்ல, காய்கனிகள் உற்பத்தி ஆகணும் இல்லையா? அதுக்கு என்ன செட்டப் நடக்குதுங்கிறான்? அந்த பூக்கள்லையே ஆண் பெண் இருக்குங்கிறான். பூ இருக்குதுல்ல, எல்லா பூவும் காயாகுமா? ஆகாது. ஒரு மாமரத்தில் வந்து 100 பூ பூத்துச்சுன்னு சொன்னால் 100 பூவும் 100 மாங்காய் ஆகாது. மாமரத்தினைய மாம்பூவில் வந்து ஆண் பூ என்று இருக்கிறது, பெண் பூ என்று இருக்கிறது. அந்த ஆண் பூவில் உள்ள ஒரு பொடி இருக்குல்ல, மகரந்த பொடி, அந்த பொடி வந்து பெண் பூவில் வந்து பட்டாத்தான் பெண் பூ காயாகும், ஆண் பூ ஒன்றுமா ஆகாது. ஆண் பூ என்னவாயிரும்? ஆண் பூன்னு சொல்லக்கூடியது வந்து உற்பத்தி பண்ண முடியாது எதையுமே. அதில் சில மகரந்த பொடிகள் இருக்கிறது, உயிரணுன்னு வச்சுக்கலாம். அதை அந்த பொடி வந்து பெண் பூ இருக்கும் இல்லையா, அதில் வந்து படணும். பட்டவன் என்ன செய்யணும்னா அதில் உள்ள மகரந்த பொடியோட 2 ஜாயிண்ட் ஆகி
அந்த பூ தன்னை அழித்து கொண்டு காயாக என்ன செய்யுது, உற்பத்தி ஆகிறது. இந்த பொடி எப்படி படும்? பலத்தை காற்றடிப்பதன் மூலமாக அந்த ஆண் பூவில் உள்ள மகரந்த பொடிகள் பறந்து என்ன செய்யும், அந்த பெண் பூவில் வந்து படும். அல்லது வண்டுகள் போய் தேனீக்கள் போய் அந்த ஆண் பூவில் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் பெண் பூவில் உட்காரும் பொழுது காலில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். அந்த ஆண் பூவில் இருந்த அந்த பொடியை, மகரந்த பொடி கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அவ்வளோ சின்ன பொடியை ஒட்டிக்கின்னு வந்து பெண் பூவில் வந்து வச்ச உடனே அது என்னவாயிடுது, அது உற்பத்தி ஆகிறது. அப்போ அது ஆண் இது பெண், இது ரெண்டு மிக்ஸ் ஆகி சேர்ந்தா தான் அது வந்து உற்பத்தி ஆகுங்கிறதுலாம் உயிர் இருக்கிற காட்டலையா? உயிர் இருக்க போய் தானே இதெல்லாம் நடக்குது. அதை நம்ம பார்க்குறோம். இது வந்து இப்படி போகுதா? சிலது குட்டியே போடுது. வாழையெல்லாம் என்ன பண்ணுது? வாழை மரம்லாம் வாழை வந்து அடி வாழையை விட்டுட்டு தான் போகும். அதுதான் வாழையடி வாழையா வாழ்றதுன்னு சொல்லுவாங்க. வாழ்த்தும் போது என்ன செய்வாங்க, வாழைக்கு அடியில் வாழை வர்ற மாதிரி புள்ள பெற்று சந்ததியாக தொடரணுங்கிறதுக்கா என்ன சொல்லுவாங்க, வாழையடி வாழையாக நீங்கள் வாழுங்கள்பாங்க. மற்றதெல்லாம் அப்படி இருக்க, நம்மளா பிடிங்கி போய் நட்டி வச்சா தான் முளைக்கும். நம்மளா விதையை கொண்டே வந்து அதை ஊன்றுனா தான் முளைக்கும். வாழைக்கு அப்படி கிடையாது. அதை வெட்டினா பக்கத்தில் என்ன செய்யும், சின்ன வாழை ஒன்று தன்னால் குட்டி போட்டு தான் சாகும் அது. அப்போ வாழை மரத்துக்கு வந்து அடியில் ஒரு குட்டி போட்டு சாவுத, அது என்னது, உயிர் இல்லாமையா? அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, வாழைப்பழத்திலேருந்து முருங்கைக்காயிலேருந்து உருளைக்கிழங்குலேருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. உயிர் இருக்கத்தானே செய்யுது, உயிர்லேருந்து வந்திருக்கு, உயிரை கொண்டு தானே சாப்பிட்றோம். அப்போ அதில் உயிர் இருக்கிறத நம்ம வந்து இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த செடிகளுக்கு உயிர் இருக்கிறத வந்து வேறு வகையிலையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தொட்டாச்சினிங்கன்னு ஒரு செடி இருக்குது, இப்படி விரிஞ்சாப்பில் இருக்கும், தொட்டணும் முடிக்கணும். ஏதாவது மனுஷன் கைப்பட்ட என்ன செஞ்சிடறேன், அப்படி கரெக்டாக மூடிக்கணும். அப்போ தொட்டவுனே எதுக்கு அது சினுங்குது, அதில் என்ன இருக்குது, அப்போ அதை நம்ம பார்க்குறோம். இன்னும் சில தாவரங்கள் இருக்கிறது, அது வந்து நான்வெஜ் தாவரம். அது தாவரம் வெஜிடேரியன், அது சாப்பிடக்கூடியது நான்வெஜ்ஜாம். என்ன செய்யும்னு கேட்டால் அது ஒரு பூ மாதிரி இருக்குமா, அதில் வந்து வண்டுகிட்டு வந்து அப்படி போய் என்ன செய்யும், கப்புண்டு செடி போயிங்க, செடி போய் அந்த வண்டு அப்படி உள்ளே வாங்கி அப்படி பஸ்பமாக்கி அதை உள்கொண்டுருதுங்கிறான். பூ சாப்பிடுது, எதை, கொசுவை சாப்பிடுது, வண்டை சாப்பிடுது. அப்போ அது நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடிய வெஜிடேரியனாக இருக்குது. அதுவே வெஜிடேரியனாக இருக்கிறது, அது சாப்பிடுறது என்னவா இருக்குது, நான்வெஜ்ஜை சாப்பிடுது. இது எப்படி உயிர் இல்லாமையா? அப்போ உயிர் இருந்தால் என்ன செய்கிறது, அதை செய்கிறது. அதே மாதிரி நீங்கள் அந்த சூரியகாந்தி இருக்கா இல்லையா, சூரியகாந்தின்னா என்ன, அது ஒரு மலர், அது ஒரு பூ தான். காந்தினா என்ன அர்த்தம், காதலி. சூரியகாந்தின்னா சூரியனுக்கு காதலி. காந்தம்லாம் வைக்கிறான்ல, இழுக்கிறாங்களே ஒருத்தர் கொடுத்த, அதனால காந்தம்ங்கிறான். இப்போ காந்தினா என்ன அர்த்தம், காதலி. அப்போ சூரியனுடைய காதலின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறான். எதுக்கு அப்படி பேர் வச்சிருக்கிறான், அது சூரியன் எங்கே இருக்க அப்படி திரும்பிக்கிட்டே இருக்கும். அந்த பூ இருக்குல்ல, இந்த பக்கம் சூரியன் இருந்தால் இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும், இந்த பக்கம் சூரியமான இப்படி திரும்பிக்கிறோம், இந்த பக்கம் சூரியனை இப்படி நிற்கும். அப்படி என்ன செய்யும், ரவுண்ட் அடிக்கும் அந்த பூ. அந்த பூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் இப்படி இருக்கும், மத்தியானம் இப்படி இருக்கும், சாயந்தரம் இப்படி இருக்கும், அதனுடைய தலை, அதனுடைய முகம். அப்போ வந்து இதுக்கு உயிர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ சூரியன் எங்கே வருதுன்னு மேகமூட்டத்தில் நமக்கே கண்டுபிடிக்க முடியாது, அது கண்டுபிடிச்சிடும். நமக்கு ஒட்டுமொத்த மேகமாக இருந்துச்சுன்னு வைங்க, சூரியன் எங்கேன்னு திசை தெரியாது, சூரியகாந்தியை பார்த்து கண்டுபிடிச்சி விடலாம். இது மூஞ்சி இந்த பக்கம் திரும்பி இருக்குது, அப்போ நம்மளோட ஷார்ப்பாக கண்டுபிடிக்குத. அப்போ சூரியகாந்திக்கு மனுஷனுக்கு இருக்கிற சூரியனை கண்டுபிடிக்கிற அறிவை விட அந்த ஒரு விஷயத்தில் கூட இருக்கா இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைக்கணும், உயிரினத்தை கொல்லக்கூடாதுன்னா ஒன்றுமே சாப்பிட, மண்ணை தான் திங்கணும். மண்ணில் தான் உயிர் இல்லை. மண், இரும்பு, தங்கம், அந்த மாதிரி உயிரற்ற மெட்டீரியல் இருக்குது பாருங்களேன், அதைத்தான் நம்ம சாப்பிட முடியுமே தவிர பாக்கி எல்லாத்துக்குமே என்ன இருக்கிறது, உயிர் உள்ளதாக இருக்கிறது. இதை கூட நம்ம சாப்பிட இயலாது. இது உயிரற்றதாக இருந்தாலும் இந்த போர்வை வந்து உயிர் உள்ளதிலிருந்து தான் வந்திருக்கிறது. இந்த போர்வைக்கு வேண்டாம் உயிர் இல்லாமல் இருக்கலாம். இதை உற்பத்தியாக்கின பருத்தி செடிக்கு உயிர் இருக்கிறது, அல்ல இலவ மஞ்சி செடிக்கு என்ன இருக்கிறது, உயிர் இருந்தது. அதிலிருந்து வந்ததை எடுத்து தான் நம்ம நினைஞ்சிருக்கோம், செஞ்சுருக்கோம். எதை சாப்பிட முடியும், இதை பார்க்குறோம். அப்போ உயிரை கொள்ளுதல்ங்கிற ஒரு கான்செப்டை எடுத்தால் அப்படி கடவுள் படைக்கலை. கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னு கேட்டால் பெரிய உயிர்கள் சின்ன உயிர்களை சாப்பிட்டு தான் வாழணும்னு படைச்சிட்டார். அதுதான் இயற்கை. உயிரை கொள்ளக்கூடாதுன்னு நினச்சா எல்லாரும் செத்துடணும், அது சாத்தியம் கிடையாது. இது ஃபஸ்ட்டு நம்ம வழங்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால் அது துன்புறுத்துறோம், அது ஒரு கஷ்டப்படுத்துகிறோம். இது வந்து பாக்டீரியாவை சாப்பிடும்போது நமக்கு தெரியவா செய்யுது, அழுவ மாட்டேங்குதுல்ல, அது கத்த மாட்டேங்குது, நமக்கு தெரியறது இல்லை. உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது அது கத்துறது அலறதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ வந்து இது வந்து நமக்கு தெரியுதே, துன்புறுத்துறமே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரியில்லை. ஏன்னா நம்ம நிறைய துன்புறுத்துகிறோம். உயிரினங்களை வந்து நம்ம துன்புறுத்தி நம்ம நன்மைக்காக வேண்டி என்ன செய்கிறோம், அது துன்புறுத்துவதையும் துடிப்பதையும் பார்த்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் நம்ம பால் குடிக்கிறோம். சைவம் சாப்பிட்றவங்களும் பால் சாப்பிட்றாங்க. பால்னு சொன்னால் நான் சொல்வது மாட்டுப்பால்.
ஆட்டுப்பால், அதை அந்த பாலை சாப்பிட்றாங்க. இது சைவமா அசைவமா? இது என்னங்கிறேன். இது எப்படி சைவமாகும்? இது எப்படி வரும்? இறைச்சியிலேருந்து ஜூஸ் எடுத்தால் அது என்னது? இறைச்சி இருக்கிறது, இறைச்சியிலேருந்து ஜூஸ் எடுத்தால் அது என்னது? அது இறைச்சி ஜூஸ் தானே. அப்போ பாலுங்கிறது என்ன? மாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு ஜூஸ் அது. அப்போ மாட்டிலேருந்து வரக்கூடிய ஜூஸ் வந்து மாடு தான், அது வந்து அசைவம் தானே, அதுதானே சாப்பிட்றது, வேற ஒரு வடிவம் தானே அது. பால் எப்படி நம்ம சாப்பிட்றது? இன்னும் சொல்ல போனால் அதில் ஒரு உயிர் வதை பண்ணி தான் சாப்பிட்றோம். ஏன்னு கேட்டால் அந்த மாட்டுக்கு வந்து பால் சுரப்பது அதனுடைய கன்று குட்டிக்காகத்தான், உங்களுக்காக சுரக்கலை. கன்றுக்குட்டி போட்டால் தான் அது பால் தரும். கன்றுக்குட்டி போடாமல் மனுஷனுக்கு தராந்தா கன்று போடாமல் தந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ தான் அது தரும்? பாலை எப்போ சுரக்கும்? அது கன்று போட்டால் தான் மாட்டுக்கு பால் சுரக்கும். அப்போ அந்த பால் எதுக்கு தான் வருது? கன்றுக்குட்டிக்கு தான் வருது. நீங்கள் எப்படி மடியில் கொண்டு கன்றுக்குட்டியை வாயை வைக்க விட்டு இழுத்து கட்டிப்புட்டு, இது எவ்வளோ பெரிய கொடுமை! இது ஏமாத்துறதா இல்லையா? ஒரு கன்றுடைய உணவுல கையை வச்சு ஏமாத்தி, நீ புண்ணாக்கு பருத்தி கொடையை சாப்பிட்டுக்க, எங்களுக்கு நாங்கள் பாலை எடுத்துக்கிறோன்னு சொல்லி, அது கூட பால் தன்னால் உருவாகாதுங்க. இந்த கன்று போய் மடியில் வச்சு உறிஞ்சின பிறகுதான் பால் சுரக்கவே செய்யும். அந்த உணர்வுல தான் அந்த பால் உற்பத்தி ஆகிறது. அப்போ நம்ம கன்று குட்டிக்காக உற்பத்தி பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு அந்த மாடு உற்பத்தி பண்ணுது. அதை ஏமாற்றி உற்பத்தி ஆகி மடி நிறைஞ்சவனை பிடிச்சி கட்டி வச்சுப்புட்டு இவன் கறந்து என்ன செய்கிறான்? குடிச்சான்னா இது எப்படி செய்கிறீங்க? இது என்ன? அப்போ என்ன செய்யணும்? நமக்கு தானே எல்லாம். அப்போ மட்டும் என்ன செய்கிறோம்? மனுஷனுக்கு தானே எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அது. அப்போ மனுஷனுக்கு பிறக்கிற ஒரு பெண்ணுக்கு கறக்கக்கூடிய பாலை கறந்து விற்க முடியுமா? குழந்தைக்கு தானே கொடுக்குறீங்க. அந்த மாதிரி கண்ணுக்குட்டி தானே கொடுக்கணும். அப்படி செய்யாமல் நம்ம செய்கிற காட்சியை பார்க்குறோம். மாட்டை வண்டியில் போட்டு என்ன செய்யறான்? ஒரு லாரி சாமானை ஏற்றி இழுத்துக்கிட்டு போகிறான். அது வந்து அது கொடுமை இல்லை, அது துன்புறுத்துற பார்க்கல. நீங்கள் தோல் புஜமெல்லாம் வெந்து புண்ணாக இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ வேதனைப்படுத்துறது தான் காரணம்னா, வேதனைப்படுத்தி தானே இருக்கிறோம் நம்ம தேவைக்கா வேண்டி. கொசு ரொம்ப அதிகமாக இருந்தால் எதுக்கு மருந்து அடிக்கிறீங்க? செத்து விழுவுதை கண்ணால் பார்க்குறோமே. கொசு கடிக்குதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கடிச்சதுக்காக கொள்ளுவீங்களா? நீங்கள் கொள்ளத்தான் செய்கிறீங்க. அது கடித்த கொசு விட்டு 50 கொசுவையும் கொள்றீங்க. இங்கே ஒரு 100 கொசு இருக்குன்னு வைங்க, 2 கொசு கடிச்சிருக்கு. ஸ்ப்ரே அடித்தவொன்னே என்ன செய்கிறது? டாட்டா ஐஸ் வைக்கிறீங்க, அல்லது மேட் வைக்கிறீங்க, அல்லது முனிசிபாலிட்டியில் கூட்டு கொண்டாந்து அந்த ஸ்ப்ரே அடிக்கிறீங்க, அல்லது ஹிட் அடிக்கிறீங்க. என்னவாகுது? செத்து விழுவுது கண்ணால் பார்க்குறோம். வெள்ளை துணி விரித்து பார்த்தா அவனுக்கு செத்து கிடக்கிற காட்சியை பார்க்கலாம். அப்போ இது ஏன் கொள்றீங்க? உயிர் கொள்ள தானே இது. நம்ம நன்மைன்னு வந்தால் உயிராவது அப்படி தான் போகணும். இப்படி தான் நம்ம இருக்கிறோம் எல்லாருமே. நமக்கு நன்மையா செய்ய வேண்டியதான். நம்ம வந்து நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சா என்ன இருக்குது? அது மருந்து போடும், அதுக்கு ஊசி போடுறான். அந்த ஊசி போடாட்டி என்னவாயிரும்? நம்ம வந்து பயங்கரமான பின் விளைவு ஏற்படுங்கிறான். இது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? நாய் கடிக்கு போடக்கூடிய மருந்து வந்து குதிரையிலேருந்து மாட்டிலேருந்து என்ன செய்கிறான்? தயாரிக்கிறான். ஊட்டிலாம் தயார் பண்ணுறான். அதுக்காக எத்தனை குதிரைகள் வந்து கொல்லப்படுகிறது, எத்தனை மாடுகள் கொல்லப்படுகிறது, அதிலிருந்து எடுத்து தான் என்ன செய்கிறான்? அந்த மருந்து. நான் வந்து நாய் கடித்தாலும் போட மாட்டேங்க, அது வந்து அந்த இதுலேருந்து குதிரையிலேருந்து எடுத்துருக்குறான், மாட்டில் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? அப்போ நமக்கு நன்மை என்றால் எல்லாம் ஓகே. அப்படி தான் கடவுள் அனுமதிச்சிருக்கிறார். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அனைத்தையும் உங்களுக்கு தான் படைச்சிருக்கிறேன். இறைச்சியா மாமிச மலையா படைச்சு வச்சா கெட்டு நாசமாக போயிடும். அதுக்கு தான் ஒரு உயிர் மாதிரி கொடுத்து ஓட விட்டு தேவைக்கு அறுத்துக்கிற மாதிரி படைச்சிருக்காரு. இல்லாட்டி இறைச்சியா கூட படைச்சு வச்சிருக்கலாம். இறைச்சியா படிச்சு வச்சா நிற்குமா? கெட்டு போயிடும். அதுக்காக என்ன பண்ணுறாரு? அந்த ஃப்ரெஷ்ஷாக இறைச்சியை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அதுக்கு ரத்த ஓட்டம் அதெல்லாம் கொடுத்து கடவுள் வச்சிருக்கிறார் என்று இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு தான் உலகம் படைக்கப்பட்டது, நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க, கெட்டதை மட்டும் விட்டுரு, நல்லது எல்லாத்தையும் என்ன செய்ய சாப்பிட்டுங்கன்னு சொல்லுது. அது போக இன்னைக்கு மருத்துவ ரீதியாக எடுத்துக்கிறங்க. சில பேர் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது, யார் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதோ அவங்க வந்து சாப்பிட டாக்டரை சொல்லிடுவாங்க. அது நம்மளும் கூடாது தான் சொல்கிறோம், இஸ்லாமும் கூடாது தான் சொல்லுது. நம்ம தவிர்த்துக்குள்ள தான் வேணும். சில பேருக்கு வந்து அசைவமே தேவைப்படும். சில புரோட்டீன் இருக்கா இல்லையா, அந்த புரோட்டீன் வந்து அசைவத்திலாம் கிடைக்கும், கண் பார்வை கம்மியாக போயிடுது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க? மீன் எண்ணெய் மாத்திரையை சாப்பிடுங்கிறா டாக்டர். அப்போ மீன் சாப்பிடக்கூடாது, அந்த எண்ணெயிலேருந்து மாத்திரை பண்ணி சாப்பிடலாமா? மீனை சாப்பிடக்கூடாது. மீனுடைய எண்ணெயை எடுத்து டீப்பில் அடைச்சி கேப்சூல் மாதிரி தந்தான்னா என்ன செய்யணும்? மீன் எண்ணெய் மாத்திரம் 7 சீசன் போட்டு வருது பாருங்க, அதெல்லாம் மீனுடைய எண்ணெய் தான், அது மீன் ஆயில் தான் அது. அதை எப்படி சாப்பிட்றது? நம்ம சாப்பிட்றோமே, எல்லாரும் சாப்பிட்றோமே. டாக்டர் சாப்பிட சொல்கிறாரு, கண் பார்வை கம்மியாக இருந்தால் சாப்பிடணுங்கிறாரு. அப்போ மீன் அசைவம்னு சொல்லிவிட்டு அது எப்படி சாப்பிட்றது? அதையும் நம்ம பார்க்குறோம். அதையும் அப்போ இதில் என்ன விளங்குறோன்னு கேட்டால், எல்லாத்துக்குமே உயிர் இருக்கிறது. உயிரை வதை செய்யக்கூடாதுன்னு நினச்சா வயிற்று வலி இருக்குது, புழு இருந்துக்கிட்டு வயிற்று வலியை உண்டாக்கும், மருந்தை கொடுத்து உள்ளக்கே சாவடிக்கிறோம். வயிற்றில் புழு இருக்குன்னு வைங்க, புழு இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதுக்கு மருந்து தருவார் டாக்டரு. அது சாப்பிட்டோன்னே மலத்தில் என்ன செத்து போய் அந்த புழுக்கெல்லாம் வரும்.
எனக்கு இடத்தல் பண்ணியா வெளியே கொண்டு விடுவேன் காட்டுறமா இல்லையா? எத்தனை எலியை கொள்றீங்க, வயலில் வந்து எலியை பிடிச்சி கொள்றீங்களா? அது உயிர் தானே. நமக்கு நன்மை தருவதற்காகவும் உயிரை கொள்ளுகிறோம், நமக்கு கேடு தருவதற்காகவும் உயிரை அளிக்கிறோம். நல்லா வழங்குதா? நாய் கடித்து விட்டது என்று சொன்னால் அந்த மருந்து அதில் தான் இருக்குது என்று சொன்னால் உயிரை அளிக்கிறோம். எதுக்காக வேண்டி? நான் நல்லா இருக்கணுங்கிறக்காக வேண்டி. நான் நல்லா இருக்கிறதுக்கு 4 குதிரை செத்தா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறதுக்கு 400 மாடு போனால் எனக்கு என்ன என்று சொல்லி நம்ம நடக்கிறோமா இல்லையா? அப்போ மனிதன் எல்லாருமே, எல்லா சைவம் அசைவம் அத்தனை பேருமே எப்படி நடக்கிறோம் என்றால், நமக்கு நல்லது என்றால் உயிரை கொள்ள ரெடியாக இருக்கிறோம், நம்ம கெட்டது தர்மையானால் அதை கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறோம். எலியை கொள்ள ரெடியாக இருக்கிறோம், பாம்பை கொள்ள ரெடியாக இருக்கும், தேலைக்குள்ள ரெடியாக இருக்கிறோம். அப்போ ஒரு எறும்பு கடிச்சிருச்சுன்னா இருக்கிற எறும்பு புத்தையெல்லாம் போட்டு மிதிச்சு அழிக்கிறவன்லாம் இருக்கிறான், ஒரு எறும்பு கடிச்சதுக்காக வேண்டி. இதெல்லாம் எல்லார்ட்டையும் என்ன செய்யுது? இருக்கத்தான் செய்கிறது. அப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், இது உயிர் கொலைங்கிற டாப்பிக்கு வரவே எல்லாரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து என்ன செய்யணும், நம்ம விலகி கொள்ளணும். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த உலகத்தில் எல்லாரும் இந்த ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம், 5% பேர் தான் 10% பேர் தான் சைவங்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஆலோசனை பண்ணி இனிமேல் அனைவரும் சைவம் இந்த மாறிக்கிட்டோன்னு வைங்க, என்ன ஏற்படும்? உருளைக்கிழங்கு 1000 ரூபாய்க்கு விற்கும். வாங்க ஏழுமா 50 பேர் உருளைக்கிழங்கு வாங்கினா என்ன ஆகும்? அதாவது 10 பேர் உருளைக்கிழங்கு வாங்கி 90 பேர் இறைச்சி முட்டை மீன் கருவாடுன்னு போகிறதுனால தான் அது வந்து இன்னைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்குது. அதெல்லாம் இல்லைன்னு வச்சுட்டோம்னா எல்லாரும் உருளைக்கிழங்கு, எல்லாரும் கத்திரிக்காய், எல்லாரும் முருங்கைக்காண்டா என்ன ரேஞ்சுக்கு ஆகும்? 2000 ரூபா சம்பளம் வாங்குறோம், ரெண்டு நாளைக்கு உருளைக்கிழங்கு வாங்கினா முடிஞ்சு போயிருங்க. 2000 ரூபா சம்பளம், 2 நாளைக்கு உருளைக்கிழங்கு சரியாக போச்சு. அப்போ உணவுகள், பலதரப்பட்ட உணவுகள் இருந்தால் தான் மனிதன் வந்து பொருளாதார ரீதியாக கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும். உங்களுக்கு சைவம் தான் வேணுண்டா வாங்கிட்டு போங்க, அனைவரும் அதை சாப்பிட்டாகணும்னு நீங்கள் ஒரு சட்டமாக்கி அனைவரும் சாப்பிட ஆரம்பித்து விட்டால் சைவ ஆட்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவார்கள். சைவம் தான் சாப்பிடணுங்கிறாங்க பாருங்க, அது ஏறிக்கிறேன், அவங்களே சந்தோஷப்படணும். நல்ல வழிக்கு அங்கிட்டு போயிட்டாங்க, என்ன நினைக்கணும்? சைவம் சாப்பிட்ற ஆளுக்கு நினைக்கணும், நல்ல வழிக்கு ஆடு மாட்டு போயிட்டானுங்க. அதுக்கும் போட்டி வந்தால் விலைவாசி தாறுமாற ஏறி போயிடும், நமக்கு நல்லது, நல்லா எல்லாம் போய் சாப்பிடுங்கப்பான்னு அனுப்பி விட்டா இன்னும் கொஞ்சம் குறைந்த விலைக்கு என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால விலைவாசியும் நீங்கள் பார்க்கணும். உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுரும். பலதரப்பட்ட உணவுகள் இருந்தால் தான் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும், நம்முடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்க முடியும். அதையும் நம்ம கவனிக்கணும். அதுபோக சில பகுதிகளில் நம்ம போனீங்கன்னு சொன்னால் அது மட்டும்தான் இருக்கும், அசைவம் மட்டும்தான் இருக்கும், சைவமே இருக்காது. நீங்கள் வந்து துருவ பிரதேசங்கள் போயிட்டீங்க, அண்டார்டிகா, பல்கேரியா, அந்த துருவ பிரதேசத்துக்கு பாருங்களேன், அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா கடுமையான பனி, கடலுக்கு மேலேயே 4 முழத்துக்கு ஐஸ் கட்டி கிடக்கும், மிதக்கும். அங்கே ஒன்றுமே இருக்காது, அங்கே பயிர் விளையாது, தாவரம் கிடைக்காது, நெல் புல் விளைக்க முடியாது, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கிடைக்காது. அவன் வாழ்வா எக்ஸிமோக்கள்ங்கிறான அவன்லாம் வாழ்கிறதான் என்ன பண்ணணும்? அவன் என்ன செய்வான்? அந்த ஐஸ் கட்டியில் நிற்பானா, அதில் ஓட்டை போட்டு அது உள்ளக தூண்டியை விட்டு கடலில் விட்டு மீனை பிடிப்பான். அந்த மீனை தவிர வேற ஒன்று அவனுக்கு கிடைக்காது. அவன்கிட்ட போய்கிட்டு கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அதெல்லாம் சாப்பிடாதுன்னா செத்து போயிடுவான். அவன்கிட்ட போய்கிட்டு நீ மீன் சாப்பிடக்கூடாதுன்னு என்ன செய்வான்? அவன் பணமாக போயிடுவானே. உயிர் வாழணுமா இல்லையா? அதனால வந்து இந்த உயிரை கொள்ளுதல் என்பது வந்து நம்ம என்ன விளங்கிறோன்னு, இது தவிர்க்க முடியாத ஒரு நன்மை. மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான புரோட்டீனும் அந்த அசைவ உணவில் இருக்கிறது. சில நோயாளிகள் வந்து அதை சாப்பிடாம இருக்கலாமே தவிர, ஒரு 40 வயசுக்கு வரைக்கும் அதெல்லாம் சாப்பிட்டா தான் அது நல்லது. 40க்கு மேலே தவிர்த்து கொள்ளலாம் அந்த வயசு, அது வந்து உடல் உழைப்பு இல்லாதவங்களா இருந்தால். இப்படி நம்ம விளங்கி பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து குறைய நீங்கள் சொல்ல இயலாது. அசைவ உணவு சாப்பிட்றது என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. தேவையான ஒரு சித்தாந்தம் தான் சைவங்கிறது. அனைவரும் சைவம் என்பது சாத்தியமே கிடையாது. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும்
நாளும் நமது நிலையும் துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.